சிவப்பா இருக்கா? அது கேமரா ஃபில்டர், வேற ஒண்ணும் இல்ல. ஃபில்டர்லாம் இல்ல, நிஜமாவே நல்லா சிவப்பா இருக்குதா? ஆமா பிங்க் கலர்ல இருக்கு. சொல்லுங்க. சிவப்பா இருக்குங்கன்னா அவன் வருது. இந்த மனுஷங்கள்ல அந்த கருப்பு சிவப்பு இந்த வெள்ளையா இருந்தா அழகா இருப்பாங்க ஒரு கண்ணோட்டம் இருக்கு. ஆமா, அது எப்படி பாக்குறீங்க? அது எப்படின்னா கண்ணால தான் பாக்குறேன். நானும் இந்த மாதிரி காமெடி பண்ணுவேன், வேண்டாம். அப்புறம் பாத்துக்கணும். அது என்ன கேக்குறேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? அது அப்புறம் என்ன எப்படின்னா எப்படின்னு எனக்கு புரியலங்க. என்ன சொல், எப்படி மூஞ்ச கேக்குறீங்கன்னு கிட்ட தெரியல. தான் கேமராக்கு நேரம் அடிக்கும். சரி, எப்படி கேக்குறீங்க எனக்கு புரியல. வெள்ளையா இருந்தா அழகா இருக்கும், அழகா இருப்பாங்கங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருது இல்ல. கருப்பா இருந்தா கருப்பா அப்படி சில பேர் வந்துட்டு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கும் இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வெள்ளையா இருந்தாலும் நல்லா அழகா இருக்கானே அப்படின்னு சொல்ல மாட்டோம்? வெள்ளைங்கிறது அழகு. ஆமா, நார்மலாவே வெள்ளைன்னா அழகுன்னு வந்துருச்சு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கான் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் மாதிரி வெள்ளையா இருந்தாலும் அழகா இருக்கான் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா, என்ன வெள்ளைனாலே அழகுன்னு வந்துருச்சு. அது அப்படி பழக்கிட்டாங்க. வெள்ளையா இருக்கு, அது எப்படி வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி வெள்ளையா இருக்கவன் அழகா இருப்பானே பழக்கிட்டாங்க. வெள்ளையா இருக்கிறவன் அழகா இருக்கிறாங்கிற ஒரு மாதிரி கருப்பா இருக்கிறவன் அழகா இருக்காங்கிறது வரமாட்டுக்கு. கருப்பா இருந்தாலும் கலையா, அப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்துருதா? கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கா, அப்ப கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கா, கருப்பா இருந்தா ஒரு மாதிரி நல்லா இல்லங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துருக்குல்ல. ஆனா வெள்ளைக்கு வந்து அப்படி கிடையாது. வெள்ளை எப்படி வெள்ளையா இருந்தாலும் அழகுதான், அழகுதான் அப்படின்னு முடிச்சு விட்டுறாங்க. என்ன அது? என்னதுன்னா அது நம்ம மைண்ட் செட்டு தாங்க. அது அப்படியே சின்ன வயசுல இருந்து பழக்கியாச்சுன்றது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பழகியாச்சு. யோசிச்சோம்னா தெரியும். நீங்க வந்துட்டு சாதாரணமா பாக்குறத விட இது ஒரு பிசினஸ் ட்ரிக். பிசினஸ் ட்ரிக்கா? எப்படி? என்னன்னா இப்போ கருப்பா இருக்கிறவங்க கிட்ட நம்ம இழுத்துக்கோங்க, ஓகேவா? சொல்லுங்க. இப்போ வெள்ளையா இருக்கவங்க கிட்ட வந்துட்டு கிரீம்ஸை விற்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி வெள்ளை. இப்போ வந்துட்டு அப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல என்ன சொல்றீங்க, இந்த முகத்துக்கு போடுற கிரீம்னா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. சென்சார் ஆயிட்டுனா என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கிரீம்ஸ் காமனா சொல்றேன். சரி, ஐஸ்கிரீம் சொல்லுங்க. சரி, ஓகே. சரிங்களா? அவ்வளவுதான். என்னன்னா இப்போ வெள்ளையா இருக்கவங்க கிட்ட வந்துட்டு கிரீம்ஸ் வந்துட்டு சேல் பண்ண முடியாது. அப்போ கருப்பா இருக்கவனா முதல்ல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு வரணும். கருப்பா இருந்தா அவன் வந்து என்னதான் அழுக்கா இருக்கான், நல்லா அழகா இல்ல, அவன் அழகு இல்லைன்னே ஒரு காம்ப்ளெக்ஸ் கொண்டு வரணும். அவங்க என்ன பண்றாங்க, கருப்பா இருந்தா நல்லா இல்ல, அழகு இல்லை அப்படின்ட்டு வெள்ளை தான் அழகுன்னா அந்த கிரீம்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணும்னா அந்த ஸ்கின்னை வந்துட்டு அழகாகிற மாதிரி காட்டும், வெள்ளை ஆயிட்ட மாதிரி காட்டும், ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் மனசளவுல. அந்த கிரீமை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வாவ் பளிச்சுன்னு இருக்கமே. ஆக்சுவலா ஃபேஸ் வாஷ் பண்ணாலே முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா கிரீமை போட்டு யூஸ் பண்ணி அவன் நீ கிரீமால தான் அழகாயிட்டான்னு ஒரு நம்பிக்கையை விதைச்சிருது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் அந்த கிரீமுக்கு அடிக்ட் ஆயிடும். அப்ப மறுபடியும் என்ன பண்றான், எங்க வாங்கணும், தயாரிக்க முடியாது, ஏதோ ஒரு நிறுவனத்துல தான் வாங்கணும், ஹோல்சேல் கடையில ரீசேல் கடையில வந்துட்டு ரீட்டைல் கடையில வந்து வாங்கிடும். அப்ப இதுதான் விஷயம். உங்களுக்கு புரிஞ்சுட்டா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? புரியுது. கருப்புங்கிறத வந்துட்டு நாமளா வந்துட்டு எடுத்துக்கிட்டது இல்ல, இன்னொருத்தங்க நம்ம மண்டையில விதைச்சது. சரி. எல்லாமே எதுக்குன்னா ஒரு பிசினஸ்க்காக தான். அதுதான் ஆக்சுவலி சொல்ல வந்த மேட்டரே மறந்துட்டு பாருங்க. இந்த பறவைங்கள்லாம் போற ஷேப் பார்த்துருக்கீங்களா? வி ஷேப்ல போகும். ஒரு குரூப் ஆஃப் 1-2 போனா பிரச்சனை இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்துட்டு போனா வி ஷேப்ல போகும். ஏன் அந்த வி ஷேப்ல போகுது? ஏன் வி ஷேப்ல போகுது? ஒருவேளை காத்த கிழிச்சுக்கிட்டு போறதுனால வி ஷேப்ல போகுது. ஆக்சுவலி அதான் உண்மை. ஆனா நான் ஒரு சின்ன ஆர்டிகல் படிக்கும்போது அதுல ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னது? வி ஷேப்ல ஒரு பறவைங்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் பறவை வந்து வழிகாட்டுமா. அதெல்லாம் வந்துட்டு ஒரு தலைமை தாங்குற மாதிரி எந்த திசையில போகணும், எப்படி போகணுங்கிற வழிகாட்டுதலோட அந்த பறவைங்கள்லாம் வரும். இந்த ஃபர்ஸ்ட் போற பறவை வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா மூவ் பண்ணும், எந்த ஒரு திசைய போறதுனால இருக்கட்டும். அதாவது எல்டஸ்ட் டாக்டர் மாதிரி. அப்படி ஆமா, சொல்ல போனா எல்டஸ்ட் டாக்டர் மாதிரி தான். ஏங்க டாக்டர்ல எல்டஸ்ட் டாக்டர் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. பசங்கள்ல எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும்ல. அப்படியா? சரி, ஓகே. வி ஷேப்ல போறது ஃபர்ஸ்ட் பறவை தான் வந்து தலைமை தாங்கி கொண்டு போறது. கடைசி வர்ற பறவை, இந்த மிடில்ல வர பறவை. பசங்க வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். யார் சொன்னா? ஆனா ஃபர்ஸ்ட் டாக்டர்ன்றவங்க அப்படி கிடையாது இல்ல. அவங்க வேண்டாம்னாலும் அது கம்பல்ஷன்ல வந்துட்டு அவங்களுக்கு அது அப்படியா? அப்பெல்லாம் ஒண்ணு ஏத்துக்கிட முடியாது. பொண்ணுங்க வேலைக்கு போகலாம், போகாமலும் இருக்கலாம். பசங்க அப்படியாங்க, நீங்க போங்க போகாம இருங்க நீங்க சொல்லிடுவீங்களா? என்ன மூச்சே காணும். அப்ப இங்க யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுங்க, வாங்க வழிக்கு.
நீங்க வந்துட்டு நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே நாங்க மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்றோம். வீடு கட்டாம நான் வர்றேன் மேரேஜ் பண்ணி பண்ணிக்குவீங்களா? எல்லாரும் அப்படி இல்லைங்க. ஏங்க எல்லாரும் அப்படி இல்ல, ஆனா இருக்கீங்க தானே. ஆனா எல்லாருமே நீ வேலைக்கு போனா நாங்க ஓகேன்னு தானே சொல்றோம். அப்படிதானே? சரி ஓகே. என்ன சரி சரி பாயிண்ட் எல்லாம் அங்க விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மொத பறவை வந்துட்டு நல்லா தலைமை தாங்கி போகும், மிடில் வர பறவை லாஸ்ட் வர பறவை கொஞ்சம் அப்படி இப்படி ஆண்டுகிட்டே வருமா. ஆனா இந்த முதல் பறவை எப்போ சோர்வாகுதோ அப்போ வந்துட்டு கடைசி பறவை வரைக்கும் அது தெரியுமா. எப்படி தெரியும்? அதோட மைண்ட் செட் ஒரு சின்ன தளர்வா இருக்கலாம், அறிகுறி மாதிரியா, ஒரு சிம்டமா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு வந்து என்ன ஆகும், சோர்வடைகிறது மற்ற பறவைகளுக்கு சமிக்கை பண்றதா இருக்கலாம். இந்த சைடு இருக்குமா இல்லையா, சமிக்கை பண்றதா இருக்கலாம். இப்படி வந்து கடைசி பறவை வரைக்கும் தெரியுமா, தெரிஞ்சிருமா. அடுத்து என்ன பண்ணுமா, இந்த முதல்ல போற பறவை இருக்குல்ல அது பின்னாடி வந்துட்டு என்னங்க 200 வயசா? ஆமாங்க. பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு பறவை வந்து மறுபடியும் என்ன பண்ணிருமா, முன்னாடி இருக்கிற தலைமை தாங்குற பறவையோட இடத்துக்கு வந்துருமா, ஷிஃப்ட் மாத்தி விடுமா. ஆமா உண்மையிலவே அப்படிதான் இருந்துச்சு. நான் ஒன்னும் சும்மா கதை கட்டிலாம் விடல, நான் படிச்சதை சொல்றேன். சோ நீங்க இந்த பறவைகள்லாம் எப்படி பாக்குறீங்க? பறவைகள்லாம் நான் கண்ணால பாக்குறேன். தங்கதர ஒரு அளவுக்கு தான். பறவைகள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பறவைகள்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வருது வந்துட்டு அதுங்களோட சுதந்திரம். நல்லா ரெக்கைய விரிச்சு, இப்போ நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் நல்லா வானத்துல பறக்கணும், நான் வந்துட்டு ரெக்கை கட்டி வானத்துல பறக்க போறேன், சந்தோஷத்துல பறக்குறேன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா ஏன் ஒரு பருவம் கூட நான் சந்தோஷத்துல நடக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்குது மனுஷங்க மாதிரி. ஒரு புக்ல ஒரு வரி படிச்சேன், பறவைகளின் பார்வையில் மனிதர்கள் ஊனமுற்றவர்கள். கரெக்ட். பாத்தீங்களா, என்னால பறக்க முடியாதுல்ல, பறக்க முடியாது. அதோட பார்வையில என்னது, நம்ம ஊனமுற்றவர்கள் தான் இல்லையா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பறவைகளை பார்த்தோன்னே அதான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு சுதந்திரமா அதுங்க பறக்குதுன்னு தோணும். இன்னொன்னு அதுங்களுக்கு பெருசா வந்துட்டு பொறுப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கமிட்மெண்ட்ஸ் மூலமா தான் முடங்கி கிடக்குறோம். கண்டிப்பா. வெறும் வந்துட்டு அந்த பறவைகள் வந்துட்டு அம்மா பறவையோ அப்பா பறவையோ குழந்தைங்களுக்கு சோறு எடுத்துட்டு வரணும், இது ஒரு வேலை. இன்னொன்னு கூடு கட்டணும், அதுக்கு இருக்கிற இடமும் சாப்பிடுற சாப்பாடு மட்டும்தான் அடிப்படை தேவைகளை மட்டும் சொல்லிடுறீங்க. ஆமா, அது மட்டும்தான் வந்துட்டு பறவைகளுக்கு. மத்தபடி வந்துட்டு அதுக்கு வேலைக்கு போகணுன்றது இல்ல. இன்னும் ஏன் அப்படின்னா மனுஷன் வந்துட்டு வேலைக்கு போகணும் தான். ஆனா இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, வேலைக்கு போகணுங்கிறது அத்தியாவசியம், வர வழி இல்ல, போய்தான் ஆகணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல என்ன விஷயம்டா, 4 பேர் மதிக்கிற மாதிரி வேலைக்கு போகணுங்கிறது விஷயமா இருக்கு. அங்கதான் நம்ம சிக்கிறோமே. ஆக்சுவலி பறவைங்க வேலைக்கு போறதுன்னா அதுல என்ன, கூடு கட்டுறதுக்கு, பொருட்கள் தேடுறது, நீங்க சொல்ற மாதிரி இறை தேடுறதுக்கு. நமக்கு என்ன சாப்பாடு வேணும், அதுக்காண்டி வேலைக்கு போகணும், இருக்க நல்ல வீடு வேணும். ஆனா எங்க நம்ம மாட்டிக்கிறோம்னா, மத்தவன் நல்லா பாக்குற மாதிரி வீடு வேணும், மத்தவன் பார்த்து நம்மள வா இவ்வளவு எக்ஸ்பென்சிவா சாப்பிடுறானே கண்டிப்பா பணக்காரனா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒண்ணு வருது இல்ல. ஆக்சுவலி உண்மையான பணக்காரங்க யாருமே தன்னை ஒரு பணக்காரனா பாவிச்சுக்கவே மாட்டாங்க. பாவிச்சுக்க மாட்டாங்க மீன்ஸ் வெளியே யாருக்கும் தெரியணும்னு நினைச்சுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஆனா இங்க இருக்கிற மிடில் கிளாஸ் தான் மத்தவங்களுக்கு தெரியணும்னு நினைச்சு தன்னோட வாழ்க்கையவே மத்த 4 பேர் கண்ணுக்கு மிடில் கிளாஸ்ல மொத்தமா சொல்லிட முடியாது. ஒரு சிலர் அத திடீர் பணக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திடீர் பணக்காரங்க. பர்த்டேன்னு வந்துட்டா கேக் தான், கேக் முன்னாடி இருந்துச்சு கேக் தான். Black Forest வந்ததுக்கு அப்புறம் Black Forest கேக் தான். ஆமா ஆமா, புரியுதா. அப்போ என்னதான் அது, ஒரு எக்ஸ்பென்சிவான பர்த்டே தான். எதுக்கு, நமக்கு கேக்கே போதும், நம்மளுக்கு கேக்கே போதும். இன்னொன்னா அம்மா செஞ்சு வச்ச பாயசமே போதும். கேக்குன்னு ஒண்ணு வருது, என்னது Black Forestன்னு வருது. எப்ப இதெல்லாம் எதுக்கு, நம்ம சாப்பிடுறத தாண்டி Black Forest வந்துட்டு திணிக்கிறாங்க. Black Forest வெட்டி கொண்டாடினாதான் நல்ல, அதான் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாவே பாக்குறாங்கன்னு. ஆமா அப்படிதான். இன்னொன்னு நம்ம குடுக்குற, இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து வந்துட்டு பர்த்டேஸ்னா வந்துட்டு, இப்போ ஒரு குழந்தைக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன், அக்கம் பக்கத்துல இருக்க சுத்தி இருக்கிற 4 வீட்டுல கூப்பிடுவாங்க, வீட்டுல வச்சு கேக் வெட்டுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, ஒரு பேப்பர்லயோ ஒரு கிண்ணத்துலயோ ஒரு தட்டுலயோ பிளேட்லயோ கேக் வந்துட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்கு 1 பீஸோ 2 பீஸோ வச்சு கொடுத்துட்டு காமிச்சிருவாங்க. ஆனா இப்போ கேக் கட்டிங்க்கு மண்டபம் பிடிக்கிறாங்க, கேட்டரிங் கூப்பிடுறாங்க,
பஃபே சிஸ்டம்ல ஃபுட் குடுக்குறாங்க. இப்போ எப்படி இந்த கல்ச்சர் எப்படி வந்துச்சுன்னே தெரியலங்க. திடீர்னு இதெல்லாம் பழகுறாங்க. என்னடா பழகுறீங்க? பர்த்டேக்கு ஏன்டா இவ்வளவு செலவு பண்றீங்கன்ற மாதிரி. சரி, அவங்க செலவு பண்ணா உங்களுக்கு என்னங்க? எனக்கு என்னங்கவா? உங்களுக்கு என்ன? எனக்கு என்னன்னா அவங்ககிட்ட இருக்கு செலவு பண்றாங்க. இருங்க, அவங்கள்ட்ட இருக்கு செலவு பண்றாங்க. அத பாக்குறவங்க நம்மளும் இப்படி செலவு பண்ணணும், நம்மளும் இப்படி வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆட்டோமேட்டிக்கா உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நானுமே கரெக்ட் தான். அடி வைக்கிறதே வந்துட்டு 4 பேர் பார்க்கணும்னு தானே. இப்போ 2 பேர் இருக்கிறோம், ஒரு குழந்தை இருக்குது, அவன் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பர்த்டே நடக்கணும்னா எப்படின்னா நடக்கும். அவனுக்கு பிடிச்சத வாங்கி கொடுத்தாலே அவன் சந்தோஷப்பட்டு போறான். ஒரு சைக்கிள் கட்டணம் வாங்கி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. சரி, ஏதோ ஒண்ணு அவனுக்கு பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா மத்தவன் பாக்குற மாதிரி நம்ம செய்யணுங்கும் போது கூட்டத்துல எல்லாருமே ரிச் பீப்புளா இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேரு மிடில் கிளாஸ் பீப்புளாவோ அதுக்கு கீழே ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளோ இருக்கும்போது இந்த பசங்களுக்கு இப்படிலாம் பண்றாங்களே, நம்ம பசங்க பார்த்து ஏமாந்துட கூடாதுல்ல. ஏன்னா என்னோட அம்மா அப்பா யோசிக்கிறத நான் சொல்றேன். சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா அப்படி யோசிச்சிருக்காங்க. இப்போ ஒரு டிவியா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு கட்டிலா இருக்கட்டும், மற்றவங்கள பார்த்து, அதாவது என் பிள்ளை வந்துட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, டிவி பார்க்கலாம் இன்னொரு வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். இன்னொரு வீட்டு ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு, அது வேண்டாம். ஆனா வந்துருச்சு அதை பார்த்துதான் எங்க அம்மாவே இல்ல என் பிள்ளைக்கு டிவி எடுத்தே ஆகணும், அவன் வந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அசிங்கப்பட்டு. அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா கடன் வாங்கியாவது நம்ம செஞ்சிடணும்ன்ற அளவுக்கு வந்துச்சு. இல்ல இதை ஏற்படுத்தி கொடுக்கறதே யாரு? இந்த சொசைட்டி தான். உங்ககிட்ட எதுவும் இல்லன்ட்டு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கு. கரெக்ட். நம்ம பெருசா கொண்டாடினா அப்ப என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இல்ல அப்படின்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி திருமணத்தை வந்துட்டு முன்னாடிலாம் எல்லாமே அவ்வளவுதான் எளிமையா ஒரு டீசென்ட்டான முறையில நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அதோட செலிப்ரேஷனோட டைப்பும் மாறிடுச்சு. மத்த திருமணம்ங்கிறது ஓகே, ஓரளவுக்கு செலிப்ரேட் ஆடம்பரமா, ஓரளவுக்கு ஆடம்பரமா பண்ண சொல்ற ஒரே பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு நாள் தானே அப்படின்ட்டு அந்த ஒரு நாள்ல செலவு பண்ற காசு எவ்வளவு போகுது. அது மிடில் கிளாஸ்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு போகுது. நம்ம கடன் வாங்கிலாம் செலிப்ரேட் பண்ணி 10 லட்சம் 15 லட்சம் கல்யாணம் வந்துட்டு பிக்ஸ் ஆகுறதுக்கு போதே எல்லாரும் கையோட பணத்தோடயே வந்து உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. இப்போ இதெல்லாம் நம்ம தோன்றது எப்படி? அங்க அப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்துதான். அப்படி பார்த்து நம்மளும் இதை விட எக்ஸ்பென்சிவா கொண்டு வரணும். ஏங்க குதிரையில வச்சு மாப்பிள்ளைய வச்சு, யானையில மாப்பிள்ளைய வச்சு எல்லாம் கொண்டாடுறாங்க. குதிரை யானையெல்லாம் பழைய ட்ரெண்டுங்க. நீங்க ஹெலிகாப்டர்ல ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க. அதெல்லாம் இப்போ விசேஷமா பீச்ல வந்துட்டு கல்யாணம் வைக்கிறாங்க. யாருங்க நீங்க? கடலுக்குள்ளார கல்யாணம் பண்றாங்க. அப்ப இப்பெல்லாம் அந்த சொசைட்டி மாறிட்டு இருக்கிறதே நினைச்சு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்குன்றத விட எதுக்குடா இவ்வளவு காசு செலவு பண்றீங்கன்ற மாதிரி இருக்குங்க. இன்னொன்னு அது ரொம்பவே எல்லாத்தையுமே பொல்யூட் பண்ணுது, மனுஷ மனங்களையும் சேர்த்து சொல்றேன். கரெக்ட். நான் வந்துட்டு இயற்கையை மட்டும் சொல்லல. இயற்கைனா வெடி போடுறாங்க, அது வந்துட்டு காற்று மாசுபடுது, சவுண்டு நிறைய சவுண்ட் எஃபெக்ட், ரொம்ப பறவைகளுக்கெல்லாம் பிரச்சனையாகுது. ஆனால் கடைசியாக ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்பென்சிவும், அதாவது தேவைக்கு அதிகமாக பண்ணுற ஒவ்வொரு ஆடம்பரமும் ஒரு சக மனிதனை கண்டிப்பாக என்ன பண்ணுது? ஒரு மனசை வந்து உடச்சி விடுது. நம்மளால இது பண்ண முடியலையே, நம்ம பையன் இதுக்கு ஏங்கிடுவானே, நம்மள அந்த 4 பேர் ஒரு மாதிரி பார்த்துருவாங்களே அப்படின்ட்டு மனசை மாசுபடுத்துதுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, பாய்.